ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 30வது ஞாயிற்றுக்கிழமை 30வது வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் நாளாம் இந்த சிறப்பான நல்ல நாளில் ஆண்டவரோடு பயணிக்கிற அற்புதமான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். வார்த்தைக்குள் பயணிக்கிற பிள்ளைகள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்கிறார்கள். அநேகர் கடவுளுடைய அற்புதத்தை கண்டு சான்று பகருகிற பிள்ளைகளாக உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அநேகரை இப்படிப்பட்ட சாட்சிகளாக பார்க்கிற போது நாங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்கிறோம். செல்லும் இடமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி வந்து தங்களுடைய சாட்சியத்தை சொல்லுகிற போது நாங்கள் மகிழ்ந்து கடவுளை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உழைக்கக்கூடிய இந்த உழைப்பு வீணாக போவதில்லை. நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கடவுள் எடுத்து செல்கிறார். இந்த முயற்சிகள் எல்லாம் அநேகருக்கு ஒரு ஆறுதலும் விடுதலையும் இன்னும் குழப்பத்திலிருந்து ஒரு விதமான விடுதலையை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பது, வார்த்தையில் பயணியுங்க. வார்த்தை தான் விதை, அந்த வார்த்தை தான் ஆவியானவர், அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையின் வழியாகத்தான் தந்தை நம்மை ஆசிர்வதிக்கிறார். இந்த வார்த்தை தான் தொடக்கத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மனுவுரு எடுத்தது. அந்த வார்த்தை இன்று நம்மோடு கூட தங்கி வாசம் செய்கிறது. அதனால இந்த வார்த்தையில் பயணித்து நாம் நம்பிக்கையை அடையாளப்படுத்துகிற போது, இந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அடையாளப்படுத்துகிற போது நாம் வெற்றி அடைகிறோம். நிறைய பேருக்கு எப்படி வெற்றி அடைவது, எதற்கு வெற்றி அடையணும் என்கிற கேள்விகள் எல்லாம் வருகிறது. இந்த உலகத்தில் எல்லாருமே வெற்றியடைய போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆன்மாவிலும் நாம் வெற்றி அடைந்தால் மட்டுமே கடவுளை காண முடியும். எல்லாரும் கடவுளை பார்க்க முடியாது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. கடவுள் பல இடத்துல சொல்லியிருக்கிறார், இவர்களுக்குத்தான் நான் இதை செய்வேன், இவர்களுக்குத்தான் இதை கொடுப்பேன், வாழ்வின் மரத்தின் கனியை இவர்கள் வெற்றி பெறுகிறவர்கள் தான் உண்பார்கள் என்று திருவெளிப்பாட்டில் நிறைய இடத்துல இப்படி நம்ம அடையாளங்கள் பார்க்கிறோம். அதனால கடவுள் எல்லாரையும் உள்ள விட்டுருவாரு, எல்லாரையும் அவர் காப்பாற்றிடுவார் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு அழிவு என்று வருகிற போது அந்த வார்த்தை யாருக்குரியது? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கூட கேட்க முடியாமல், மனம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் இந்த அழிவுங்கிற வார்த்தை வந்து சேரப்போகிறது. ஆகவே தான் நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள்னு நாங்கள் சொல்லும் பொழுது வீட்டுக்கு ஒருத்தர் போய் வீட்டையே காப்பாற்ற முடியுமான்னா இல்லை. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரவரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதான் பைபிளில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், வீட்டில் இருவருக்கு எதிராக மூவருக்கு எதிராக இருவர், கணவனுக்கு எதிராக மாமியாருக்கு எதிராக மருமகள், மருமகளுக்கு எதிராக மாமியார், தந்தைக்கு எதிராக மகன், மகனுக்கு எதிராக தந்தை. இந்த அடையாளத்தெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உண்மை புரியாது. இதில் என்னன்னா, ஒருவர் கடவுளை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் என்றால் அவருக்கு மட்டும்தான் அந்த விடுதலை சென்றடையும். அவரால் அந்த குடும்பம் முழுவதும் மீட்படைய முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அவரை பார்த்து அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே யார் ஒருவர் கடவுளை சார்ந்து வாழ்கிறாரோ அவர் சார்பாகவே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை பார்த்து மற்றவர்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளே பயணிக்க வேண்டும். ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான படைக்கலன்களை அணிந்து கொண்டு தங்களை அவர்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த வாரங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் 3 வாசகத்தை கடவுள் கொடுத்து நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த வழியா போங்க, இதை செய்யுங்க, இப்படி நீங்க செயல்படுங்க, இப்படி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ இறைவார்த்தையை படிக்கிற பிள்ளைகளுக்குத்தான் இந்த செய்தியானது உள் சென்று அவர்களை மாற்றுகிற ஆற்றலாக அது கடந்து வர முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த ஆற்றலானது அப்படியே அவர்களுக்கு வெறுமையாக போய்விடுகிறது. ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு இந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள் எல்லாம் ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒரு வல்லமையாக மாற வேண்டும் என்று இறைவனிடத்திலே ஜெபித்து உங்களுக்கு இந்த இறைவார்த்தையினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் உங்களை அழைத்து செல்கிறோம். முதல் வாசகம் சீராக்கினுடைய ஞான நூலிலிருந்து வாசகம் 35வது அதிகாரத்திலே 12 14 மீண்டும் 16 18 வரை உள்ள இறைவார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம 2வது வாசகத்துக்கு போகிற போது திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 6 மீண்டும் 16 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். நற்செய்தி வாசகத்துக்கு போகிற போது லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 14 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது.
இந்த 3 வாசகங்களையும் நம்ம வாசித்து நிதானமாக பார்க்கணும். நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கறத பார்க்குறோம். முதல் வாசகத்தில் பாருங்க, ஆண்டவர் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மைய செய்தியாக வைத்து மற்ற காரியத்தை எல்லாம் அதில் பேசுகிறார். ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. ஏழைகளுக்கு எதிராக எவரையும் ஒருதலை சார்பாக ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைமென்களை கைவிடார். இப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த வாசகம் முழுவதுமாக எளியவர்களினுடைய அருகில், எளியவர்களுடைய பக்கத்தில் அல்லது ஓரம் கட்டப்பட்ட மக்களினுடைய நிலையிலிருந்து கடவுள் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். கடவுள் ஒருதலை சார்பாக செயல்படுபவர் அல்ல என்றெல்லாம் இந்த முதல் வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இந்த கடவுள் தீர்ப்பு வழங்குகிறவராக நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் என்பதையெல்லாம் நம்ம இந்த இடத்துல ரொம்ப அடையாள சொற்களாக நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை, இந்த முதல் வாசகத்தினுடைய அடையாளத்தை தொடர்ந்து நம்ம நற்செய்திக்கு போய் பார்க்கிற பொழுது அந்த நற்செய்தியிலே ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை கடவுள் வைக்கிறார். தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இந்த ஓமை யாருக்கு எதற்காக சொல்லப்பட்டது என்பது 2 வரிகளில் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நேர்மையானவர் என்று தங்களை நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இதை செய்ய இந்த ஓமையை கொடுப்பதாக பார்க்கிறோம். ஒருவர் பரிசேயர், இருவர் இறைவனிடம் வேண்ட கோயிலுக்கு போகிறாங்க. ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். இந்த ஓமை உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் முன்னாடி நின்று தன்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். தான் எத்தனை முறை ஜெபிக்கிறார், எத்தனை முறை உபவாசம் இருக்கிறார் என்பதெல்லாம். ஆனால் இன்னொருவர் வரி தண்டுபவர் என்ன செய்கிறார்? கடவுளை கண்கொண்டு கூட பார்க்க துணியாதவராக, அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்று தன்னை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கிறார். கடவுள் இந்த இடத்துல தன்னை யார் பக்கமாக தான் நிற்பதாக அவர் அடையாளப்படுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இதை முடிக்கிறார். அப்போ இந்த வாசகத்தினுடைய ஆழத்திற்குள் நம்ம செல்கிறோம். 2வது வாசகம் 2க்கும் இடைப்பட்ட இடத்துல பவுலடியாருடைய அந்த ஒரு பயணம், ஒரு விடுதலை பயணம், ஒரு அன்பு பணி பயணம் அல்லது இறைவார்த்தை பயணம் எப்படி இருந்தது, அவர் எப்படி தாழ்ச்சியோடு செயல்பட்டார் என்பதையெல்லாம் அவர் அடையாளப்படுத்துவதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தையினுடைய ஆழத்திற்குள்ளே நம்ம போகிறோம். 2 தீமோத்தேயு 3:15, 16, 17 நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை இப்பொழுது நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். இதில் இந்த 3வது வார்த்தை தான் அதாவது 2 தீமோத்தேயு 3:17 ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது நம்ம எவ்வளவோ காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், நிறைய பக்தி முயற்சிகள். ஆனால் இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய, உணர வேண்டிய ஒரு விஷயம், இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அப்போ நம்ம நற்செயல் செய்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மையாகவே கடவுளுடைய பார்வையிலே தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக இருந்து இந்த நற்செயலை செய்கிறோமா? இன்னைக்கு யார் எதை செய்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஒருவர் அழிவுக்குரிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். அது சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு பொருளாக இருக்கிறது, அதை உற்பத்தி செய்பவராக இருக்கிறார், ஏதோ ஒரு காரியம். அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை அவர் ஏழைகளுக்கு கொடுப்பதாக சொல்லுகிறார் என்றால் அது தேர்ச்சி பெறாதவனினுடைய நற்செயலாக இருக்கிறது. அந்த நற்செயல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால தான் நம்ம நற்செயல் செய்வது கூட
ஒரு பாவியாக இருந்து கொண்டு அல்லது சமூக அக்கறை இல்லாமல் அடுத்தவர் மீது அன்பில்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலானது கடவுள் முன்னிலையில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் தேர்ச்சி பெறாதவருடைய நற்செயல் நிராகரிக்கப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். 2வது வாசகத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க பவுலடியார் சொல்றாரு பாருங்களேன், எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே, அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். ஏன் எப்படி உறுதியாக சொல்கிறாரு? அதுக்கு முன்னாடி சொல்கிறார், நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போது இந்த அடையாளத்தை பார்க்கிற பொழுது இந்த பவுலடியாருடைய ஒரு அழுத்தமான ஒரு உணர்வு என்ன? நான் வெற்றி பெற்று விட்டேன், கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு பரிசளிப்பார். அப்படின்னா இந்த பவுலடியார் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்? ஆண்டவர் அவரை தொட்ட பிறகு, அவரை தெரிந்தெடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மாற்றி கடவுளுக்கு உகந்த விதத்தில் தன்னுடைய ஓட்டத்தை வைத்து தான் வெற்றி அடைந்தார். அந்த பதவியை ஒரு பக்கம் வைத்து கொண்டு, நான் இந்த பதவியை வச்சுக்கிட்டே நான் என்ன செய்வேன், எல்லா கடவுளுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கொண்டு அவர் என்ன செய்யவில்லை? 2க்கும் துரோகம் செய்யவில்லை. அவர் அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு கடவுளுடைய பிரசன்னத்திலே பயணிப்பவராக, அதிலேயும் கடவுள் கொடுத்த மக்களினுடைய பொருள், மக்களினுடைய அதிகாரம், இதையெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணாமல் இந்த பவுலடியார் ஒரு தனி பயணத்தை மேற்கொண்டு கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்து அவர் என்ன செய்தார்? வெற்றி அடைந்தார். ஒரு சகோதரரோட பேசி கொண்டிருந்த போது அவர் ஒரு நபரை சுட்டி காட்டி சொன்னார், இவர் கிறிஸ்தவர், இவர் ஒரு பணியகத்திலே ஒரு பெரிய பொறுப்பிலே பணி செய்து கொண்டிருக்கிறார், இவர் நிறைய பதவி உயர்வுகள் இவருக்கு கொடுக்கப்படுகிறது, இப்பொழுது அவர் நன்கு ஒரு உயர்ந்த நிலையில் இந்த இடத்திலே பணி செய்கிறார், கை நிறைய சம்பாதிக்கிறார், நிறைய அவருக்கு இன்சென்டிவ்ஸ், ஏன்னா அவருடைய பதவி உயர்ந்தது அப்படின்னு சொல்லி, இவர் எப்படி இந்த பதவிக்குள்ளே அவர் நிலைத்து நிற்கிறார் என்பதை அவர் சொல்லும் பொழுதுதான் வேதனையாக இருந்தது. தான் கிறிஸ்தவர் என்கிற அடையாளத்தை மறைத்து, தான் கிறிஸ்தவர் என்கிற அடையாளத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தமான நேரத்திலே நான் ஒரு கிறிஸ்தவர் அல்ல என்கிறதை அவர் அடையாளப்படுத்தி, நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கிறதுனால எனக்கு இந்த பணி கொடுங்கள் என்று சொல்லி தன்னை கிறிஸ்து அல்லாதவன் என்கிற அந்த ஒரு நிலையை பல்வேறு தளத்தில் அவர் உறுதி செய்து, அதை நான் இப்படியெல்லாம் இந்த இடங்களுக்கு நான் இப்படியெல்லாம் செல்கிறேன், இப்படியெல்லாம் நான் செயல்படுகிறேன் என்று தன்னுடைய நிலையை அவர் கடவுளை சாராதவராக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தி உறுதி செய்து தான் இந்த பதவியை அவர் தக்க வைத்து கொண்டார் என்று சொல்லுகிற போது நமக்கு சற்று கேள்வியாக இருக்கு. இது ஒருவர் மட்டுமல்ல, இதே போல நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை போல ஒரு சூழலில் மற்ற நபர்களும் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்திலே பயணிக்காமல் எதிர் பயணத்திலே அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு குடும்பத்தை நான் சந்திக்க நேர்ந்தது. என்னுடைய பணித்தளத்தில் நான் பணி செய்து கொண்டிருந்த ஒரு தளத்திலே, அங்கே ஒரு சகோதரருக்கு ஒரு உயர்ந்த ஒரு பதவி, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப், அது அரசு பணியானது அவருக்கு கிடைக்க இருக்கிறது. எல்லா தேர்வுகளிலும் அவர் வெற்றி பெற்று விட்டார். எல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே அவருக்கு கிடைத்து விட்டது, சரியாகிவிட்டது. கடைசியாக அந்த மேலதிகாரியோடு அவருக்கு நேர்காணல். அந்த நேர்காணலின் போது அவர் கண்டுபிடித்து விட்டார் இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தகுதி உள்ளவராக இருக்கிறீர்கள், உங்களுடைய அந்த வகுப்பின்படியும் உங்களுடைய தகுதிகளின்படியும் நீங்கள் இந்த பணியை பெற்றுக்கொள்வதற்கு முழு தகுதியுள்ளவராக இருக்கிறீர்கள். ஒரே ஒரு காரணம் தடையாக இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள். நீர் கிறிஸ்தவர் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் இந்த மதத்தை தான் சார்ந்தவன் என்று எழுதி கொடுத்து விட்டு நீங்கள் இந்த பணியை ஏற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் என்று சொல்லி அந்த மேலதிகாரியும் இவருக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து, ஏன்னா அவருடைய திறமைகளை பார்த்து அவர் அவரை விட்டுவிட விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்னாடி வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இப்பொழுது ஒரு எழுத்துப்பூர்வமாக நான் கிறிஸ்தவன் அல்ல என்பதை நீங்கள் உறுதி செய்து எங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த சகோதரன் அதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி, நான் ஆண்டவரை என்னால் நிராகரிக்க முடியாது, என்னுடைய தெய்வத்தினுடைய அந்த நம்பிக்கையில் நான் வளர்ந்திருக்கிறேன், அந்த நம்பிக்கையை நான் எந்த நாளும் உதறி தள்ள முடியாது என்று சொல்லி நம்பிக்கையை காத்து கொண்டு அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டார்.
அவர் சில வருடங்களுக்கு பிறகு நான் அவரை பார்த்த பொழுது இந்த கதைகளை நான் கேட்க இருந்தது. அவர் அந்த கதையை சொல்லும் பொழுது அவர் ஒரு கல் குவாரியில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு கடினமான ஒரு குடும்ப சூழல். இப்படியும் அவர்கள் ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தங்களை இவர்கள் நம்பிக்கையினால் தாழ்த்தி கொண்டவர்கள். தங்களுடைய வாழ்வு நிலையை கடவுளுக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்கிற அடையாளத்துக்காக தங்களை எல்லா விதத்திலும் தாழ்த்தி கொண்டவர்கள். அதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய செய்தியாக இருக்கிறது. தாழ்த்துகிறது என்று சொன்னால் கடவுளுக்கு முன்னாடி இப்படி குனிஞ்சுக்கிட்டு வர்றதல்ல, அல்லது ஒருவர் திட்டிவிட்டார் என்று சொன்னால் நம்ம உடனே அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதனுடைய நிலையெல்லாம் ஒரு மேலோட்டமான நிலைதான். ஆழமான நிலையில் கடவுளை தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் செயல்பாடு என்று சொல்கிறோம். நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் வெறும் நம்பிக்கை, வெறும் தாழ்ச்சி என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த காரியங்கள் பாருங்க. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்கவுள்ளது. இப்போ இந்த நபர்களிடத்துல எது ஒருத்தட்ட இருக்கு, ஒருத்தட்ட இல்லைன்னா, மீட்புக்கு வழி நடத்தக்கூடிய ஞானம் ஒரு சிலர் இடத்துல இருக்கிறது. அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள், தங்களுக்கு கிடைக்க போற ஊதியத்தை தள்ளிவிடுகிறார்கள். ஒரு சிலர் கடவுளை நிராகரிக்கிறார்கள், தங்களுக்கு உரிய அந்த ஆதாயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ இதில் ஞானத்தோடு செயல்பட்டவர் யார் என்பது அவருக்கு விளங்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பாடம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இந்த வார்த்தை தான் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்குது. இப்படிதான் நம்ம செல்ல வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும். அப்போ இந்த வார்த்தை எதற்கு நம்மை பயிற்றுவிக்கிறது, வழி நடத்துகிறது? கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு பயணிக்கிற அந்த பயணத்தினுடைய ஆழத்தை அது நமக்கு காட்டுகிறது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரத்தில் 12, 13, 14 இறை வசனங்களை வாசிக்கிறோம். இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழிகளின் அரிச்சுவடையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவது பால்தான், கெட்டியான உணவு அல்ல. பாருங்க, இத்தனை வருடங்கள், இத்தனை சாட்சிகள் நம்ம கண்களுக்கு முன்பாக இருந்தும் கூட தாழ்ச்சியினுடைய அந்த அடையாளத்தை வாழ்வாக்க முடியாத ஒரு சமூகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சூழலை நம்ம எதிர்கொண்டு சென்று கொண்டிருந்தாலும் கூட தாழ்ச்சி என்கிற ஆடையை அணிந்து கொள்ள மறுக்கிறோம். கடவுள் கொடுக்கிற அந்த தாழ்மையினுடைய அடையாளம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான் என்று சொன்னாரே ஆண்டவர், அது எந்த இடத்திலே? இந்த உலகத்திலே அல்ல. இந்த தாழ்த்துதலும் உயர்த்துதலும் அதை கடந்த ஒரு நிலையில் இது கிடைக்க போகிற மிகப்பெரிய பாக்கியம். அப்போ நான் இந்த இடத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொன்னால், நான் இந்த இடத்துல என்னை உயர்த்துகிறேன் என்று சொன்னால், அதற்குரிய கைமாறை அவரவர் பெறுவார்கள். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் சொல்லுகிறது. இந்நேரம்லாம் நீ கற்றறிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? அடிச்சுவடையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவது பால் தான், கெட்டியான உணவு அல்ல. ஒரு குழந்தை மனநிலையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறார். பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே, நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சி பெற்றவர் என்று எழுதியிருக்கிறார். முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு. அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். இந்த எபிரேயர் 5:14 சொல்லுகிறது, முதிர்ச்சி அடைந்தவருக்கு ஏற்றது திட உணவு. அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். அப்போ இன்றைக்கு இந்த பெரிய அந்த ஒரு பரிசையினை நம்ம பார்க்கிறோம் நற்செய்தியில. அந்த பரிசையினுடைய மனநிலை, அங்கே ஒரு ஆயக்காரனுடைய மனநிலை, இரண்டும் இன்றைக்கு நமக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்படி எடுத்து வைத்து நம்ம பார்க்கணும். நான் எந்த மனநிலையில் இருக்கிறேன்? நான் இந்த ஆயக்காரனின் மனநிலையில் இருந்து பயணிக்கிறேனா, அல்லது இந்த பெரிய பரிசையனாக தன்னை காட்டிக்கொள்கிற, பெரிய பக்திமானாக காட்டிக்கொள்கிற இந்த மனுஷனுடைய அடையாளத்திலிருந்து நான் பயணிக்கிறேனா? எல்லாம் சரிதான் என்று சொல்லி நாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் கீழே விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் என்கிற வேத வசனம் பைபிளில் இருக்கிறது, விவிலியத்தில் இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ஆகவே அன்புக்குரியவர்களே, லூக்கா 14:11 இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்கிற வார்த்தை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். இயேசு சுவாமி எல்லா சூழல்களிலும் தன்னை தாழ்த்தி சீடர்களுக்கு அடையாளப்படுத்தினார். இறுதி உணவினுடைய அந்த நேரத்திலே கூட அவர்களுடைய பாதங்களை கழுவிதான் அவர்களுக்கு அடையாளப்படுத்தினார். குருவும் உங்களுடைய ஆசிரியருமாயிருக்கிற நானே இதை செய்கிறேன் என்றால், குருவும் ஆண்டவருமான நான் உனக்கு இதை செய்கிறேன் என்றால், உனக்கு முன்பாக நின்று கொண்டு கடவுளிடமிருந்து இறங்கி வந்த மெசியாவாகிய நானே உனக்கு இதை செய்கிறேன் என்றால், நீங்களும் அதையே போய் செய்யுங்கள் என்று சொல்லித்தான் அவர்களுக்கு அவர் தாழ்ச்சியின் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் அடையாளப்படுத்தினார். திருமண ஓமையை குறித்து ஒரு கதை வரும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வரவில்லை, வெளியிலிருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்துருவாங்க. அப்போ இந்த திருமணத்தை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அவர் உள்ளே போய் பார்க்கிற பொழுது அங்கே ஒருவன் திருமண ஆடையின்றி இருப்பான். எங்கே சகோதரா உன் திருமண ஆடை என்று சொல்லி அவனை வெளியே எறியுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த திருமண ஆடை என்பதனுடைய அடையாளம் என்ன? இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வேல்யூஸ் என்று சொல்லுவோம், கிறிஸ்துவினுடைய விழுமியங்கள், அதாவது வேல்யூஸ். இந்த தாழ்ச்சி, பொறுமை, பரிவு, இப்படிப்பட்ட அடையாளங்களை நாம் அணிந்து கொள்ளாமல், திருமண ஆடைக்கு இணையான ஒரு அற்புதங்களை நீங்கள் அணிந்து கொள்ளாமல் கடவுளுக்கு முன்பாக உங்களால் நிற்க முடியாது. நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். என்னதான் நம்ம குவாலிஃபைடாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தால் கூட, நிறைய பேர் கோயிலில் கொண்டு போய் காசை கொட்டுறாங்க. நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், அவங்களாம் பாரு எவ்வளோ போய் எவ்வளோ செய்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு சோறு போடுறாங்க, எவ்வளோ லட்சமாக கொண்டு போய் கொட்டுறாங்க. பாருங்க, அநேகர் தோற்று போவது உறுதி. நீங்கள் கொடுக்கிற காணிக்கை எல்லாம் தோற்று போகிறது பிள்ளைகளே. அதாவது சரியான மனநிலையில், சரியான விகிதத்தில், சரியான ஒரு நிலைப்பாட்டில் நாம் நிற்காமல், நாம எதையோ ஒன்று நினைத்து கொண்டு, காசு என்ற நிறையா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் செய்த இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு ஒரு 1 கோடி வந்தது, அதில் நான் ஒரு 2 லட்சம் கோயிலுக்கு கொடுக்குறேன். அந்த கோயிலுக்கு இந்த 2 லட்சம் பெரிய காரியமாக இருக்கும். அவங்க 10 தடவை சொல்லிடுவாங்க, இன்னார் 2 லட்சம் கொடுத்துருக்கிறார், இன்னார் 5 லட்சம் கொடுத்துருக்கிறார் சொல்லுவாங்க. நீ கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு புறம் தேவை, அதுக்கு அந்த ஆலயத்திற்கு தேவை என்று இருந்தாலும் கூட அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவாரா? ஆண்டவர் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார்? நீ செய்ய வேண்டியதை சரியாய் செய்தாயா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்ச்சியோடு செய்தாயா? அதை தாழ்ச்சியான மனநிலையோடு நீ கொடுத்திருக்கிறாயா? இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். ஒரு பரிசேயத்தனத்தினுடைய வெளிப்பாடு. சில பேர் இன்னைக்கு என்ன நினச்சிக்கிறாங்க, வெளியில் சொல்லாமல் அதை நம்ம மூடிட்டோம்னா அதுதான் தாழ்ச்சி. தேவ பிள்ளைகளே, செய்ய வேண்டியதை நாம் சரியாய் செய்யாத போது அந்த இடத்திலே தாழ்ச்சி என்பது இல்லாமல் போகிறது என்பதைத்தான் நம்ம உணர்த்த விரும்பி கொண்டிருக்கிறோம், முயற்சிக்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, கடவுள் கேட்கிறார் பாருங்க, மீகா 6:8, ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இதை தான் நம்ம யோசிக்கணும். நேர்மையாயிரு, இரக்கத்தை காட்டு, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு இரு. கடவுளுக்கு முன்னாடி இந்த தாழ்ச்சி என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சி என்பது இன்னும் ஆழமாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இயேசுசாமி சிலுவை சாவு மட்டும் தன்னை தாழ்த்தினார். அவர் எந்த இடத்திலையுமே தன் பெருமை விளங்கும்படியாக உணர்வை வெளிப்படுத்தவே இல்லை. அந்த தாழ்ச்சியினுடைய அடையாளம் இயேசுதான். அதனால தான் இன்னைக்கு நம்ம இயேசுவை முன்வைத்து பயணிக்கத்தான் அழைக்கப்படுகிறோம். இயேசுவை முன்வைத்து இன்னைக்கு ஒரு சகோதரர் கோயிலுக்கு கோயிலில் உட்கார்றதில்லை. அவர் கோயிலில் அப்படியே நிற்கிறார், எவ்வளோ நேரமானாலும் நிற்கிறார். அவர்கிட்ட சொல்கிறோம், உட்காருங்க. இல்லை, நான் உட்கார மாட்டேன், நான் நிற்பேன். அவர் நினைக்கிறாரு அது தாழ்ச்சி என்று நினைக்கிறார். பாருங்க, ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆர்டருக்குள்ள அவங்க நிற்கலை அப்படின்னா அது அந்த ஆர்டரை விட்டு வெளியில் போகிற ஒரு விஷயம். எல்லாரும் இப்படி போங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்படி தான் போகணும். இதுதான் வழிபாட்டு முறைமை. இப்போ ஒரு இடத்துல எல்லாரும் ஆலயத்திற்குள் ஒன்று கூடுங்கள் அப்படின்னா ஆலயத்திற்குள்ளே ஒன்று கூடணும். அவர் வெளியில் நிற்பார் அப்படின்னா அவர் வெளியில் நிற்கிறவர்
ஒரு உண்டியலில் வந்து வார வாரம் அவர் வந்து 10,000 ரூபா போடுறாரு, இல்லை ஒரு ஒரு டொனேஷன் கொடுக்குறாரு, ஹெவி டொனேஷன் அப்படின்னா அந்த காரியம் சரியாக இருக்குமானா இல்லை. அவர் செய்ய வேண்டிய தாழ்ச்சியினுடைய அடையாளம் என்பது முதலில் இங்குதான் இருக்கிறது. கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தெரியாதவர், அவர் எவ்வளவுதான் தன்னுடைய பணத்தை எடுத்து இறைத்தாலும் கூட அவர் கடவுளுடைய இரக்கத்தை பெற முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பண்ணையார் ஏழைகளுக்கு சோறு போடுவார். ஏழைகளுக்கு சோறு போடும்போது அவர்களை அவமானப்படுத்தும்படியாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் எளியவர்கள் தானே என்று சொல்லி அவர்களை வெளியில் உட்கார வச்சு, ரோட்டில் உட்கார வச்சு சோறு போடுறாரு, அல்லது அந்த உணவு கொடுக்குற முறை ஒரு மரியாதை குறைவாக இருக்கிறதுன்னு சொன்னால், அவர் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அந்த மனிதர் தாழ்ச்சி என்கிற அந்த அடையாளம் இல்லாதபடி இருந்ததுனாலே அவர் வெற்றி பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக நற்செயல் செய்யணும். அப்போ அந்த தேர்ச்சியின் அடையாளம் என்பது என்ன? அதுதான் நம்ம தாழ்ச்சின்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். அதைத்தான் இந்த மனிதர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஆண்டவரால். அதனால பலர் நான் நல்லவன், மற்றவங்கெல்லாம் கெட்டவங்க என்று இகழ்ந்து தள்ளும் பலருக்காக இன்னைக்கு நிறைய பேருடைய வாயிலிருந்து நான் நல்லவன், அவன் நல்லவன் இல்லை, ஐ எம் ஓகே, ஹீ இஸ் நாட் ஓகே, ஐ எம் ஓகே, ஷீ இஸ் நாட் ஓகே, ஐ எம் ஓகே, நோபடி இஸ் ஓகே, நான் மட்டும்தான் நல்லவன், மற்ற யாருமே நல்லவங்க கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு பயணிக்கிறவர்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அது தாழ்ச்சியின்மை, அது ஒரு மனமேட்டிமை, அது ஒரு வெறுமையின் அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு பவுலடியாரை நமக்கு ஒரு நல்ல அடையாளமாக இந்த 2வது வாசகத்தில் வைத்திருக்கிறார். அந்த பவுலடியார் பாருங்க, தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்துட்டேன், நான் வெற்றியோடு ஓடி இருக்கேன், எனக்கு பரிசு உண்டுன்னு சொல்றார். அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் அந்த தாழ்ச்சியை ஆடையாக அணிந்திருப்பார். எவ்வளோ பேச்சு, எவ்வளோ ஏச்சு, அவர் என்ன செய்யலை, எதை குறித்தும் கவலைப்படலை. அவர் கடவுளுக்காக ஓடினார், தன்னை நியாயப்படுத்தினார், அவர்களுக்கு விளங்க பண்ணினார். பாருங்க, திருத்துதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய அந்த 2வது திருமுகம் இன்றைக்கு நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். அந்த வார்த்தை எப்படி போடுறாரு பாருங்களேன். இயேசுவை போல நான் பலியாக படைக்கிறேன், நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது, நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்க, எப்படி அவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டாரு. சும்மா ஓரமாக உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நல்லதொரு ஓட்டத்தை ஓடி போராட்டத்தில் நான் ஈடுபட்டு வெற்றி அடைந்து இந்த காரியத்தை நான் முடித்திருக்கிறேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதுதான் இன்னைக்கு எல்லோருக்குமே கடவுள் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாரு. திருவெளிப்பாடு 3:21 நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. அப்போ தந்தை மகன் எப்படி வெற்றி பெற்றாரு? தாழ்ச்சியின் ஆடை சிலுவையிலே பாருங்க, அவர் கல்வாரி மலையிலே ஆடைகள் அவிழ்க்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கரங்கள் விரிக்கப்பட்டது, ஆணிகளால் அறையப்பட்டார். பாருங்க, நீ ஒரு கடவுளின் மகனாக இருந்தால் கீழே இறங்கி வாடா என்று சொல்லி அநேகர் அவரை ஏளனப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், பாருங்க, எட்டி உதைத்தார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் அவர் தாழ்ச்சியினுடைய உச்சத்திலே தன்னை வைத்துவிட்டு அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை நிறைவாக செய்து அந்த இடத்துல தன்னை நியாயப்படுத்தி கொள்ளவில்லை. தன்னுடைய செயலை அவர் பெருமையை பேசிக்கொள்ளவில்லை, அல்லது அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் குறை பேசுகிற பொழுது அவர்களை அவர் சாடவில்லை. இந்த இடத்துல தான் பவுலடியார் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும்னா எப்படி காத்திருக்கிற பிள்ளைகள்? செயல்பாட்டோடு காத்திருக்கிற பிள்ளைகள். அப்படின்னா நம்ம செயல்பட்டு காத்திருக்கணும். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை, எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். அந்த இடத்துல கூட குற்றப்படுத்தாத ஒரு மனநிலையோடு அவர் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். கடவுள் அவர் எப்படி உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு நிலைகளில் ஆண்டவருடைய அடியார் தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய நற்செய்திக்கு உரிய அடையாளமாக மாற்றி கொடுத்ததை தான் நம்ம இந்த 2வது வாசகத்தில் பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்செய்திக்கு வாழ்வாக்க நம்மையே கையளிக்க வேண்டும். வெறும் வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக காதுகளுக்குள் கேட்டுக்கொண்டிருப்பது அல்ல நம்முடைய வெற்றிக்கான அடையாளம். கேட்ட வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கி கொடுப்பது இதுதான் ஆண்டவருடைய வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கிறது. இயேசு சாமி
தான் தந்தையிடமிருந்து பெற்ற அந்த வார்த்தையை, நம்பிக்கையை வாழ்வாக்கி வெளிப்படுத்தினார். அன்னை மரியாள் அவருக்கு கிடைத்த வார்த்தையை, நம்பிக்கையை அவர் வாழ்வாக்கி வெளிப்படுத்தினார். சூசையப்பர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து அந்த நம்பிக்கையை உள்ளத்திலே வைத்து அதை வாழ்வாக்கி வெளிப்படுத்தினார். வாழ்வாக்கி என்று சொன்னால் செயல்பாடுகள் வழியாக தன்னுடைய வாழ்க்கையில அதை பல்வேறு கட்டங்களில் செயல்படி எல்லோரும் ஆண்டவருடைய திட்டத்திலே தங்களை செயல்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்னாடி எப்படி அதை செயல்படுத்தி வெளிப்படுத்துகிறோம் சிந்திக்க வேண்டும். பாருங்க, ரோமையர் 9:31 வெற்றி பெறாத நிலையை வெளிப்படுத்துறாரு. கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகுமாறு இஸ்ரேல் மக்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்க முயற்சி செய்த போதிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. பாருங்க, எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை. கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகுமாறு இஸ்ரேல் மக்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்க முயற்சி செய்த போதிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அவங்க திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறாங்க, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறணும்னு. இதன் காரணம் என்ன? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் அவர்களால் வெற்றி பெற முடியல? அவங்க தான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறாங்களே. நிறைய பேர் கோயிலுக்கு போய் தான் செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எதை குறிச்சும் கவலை இல்லை. அவர்கள் பல ஆண்டு கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி. இதன் காரணம் என்ன? அவர்கள் நம்பிக்கையை அடிப்படையாக கொள்ளாமல் செயல்களின் அடிப்படையில் முயற்சி செய்தார்கள். எனவே தடைக்கல்லின் மேல் தடுக்கி விழுந்தனர். பார்த்தீங்களா? எதையாவது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. எதையாவது செய்வோம், எனக்கு என்ன படுதோ அதை செய்வோம். அது நம்பிக்கையோடு இணைந்த ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையினுடைய அடையாளமும் அந்த செயலின் அடையாளமும் இணைந்து செல்லக்கூடிய அடையாளங்களாக இருக்க வேண்டும். இதை பற்றியே இதோ தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையையும் இடறச் செய்யும் கல்லையும் சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, செயல்பாடும் நம்பிக்கையும் எப்படி இணைந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. சில வெறும் செயல்களை செய்துவிட்டு, தனக்கு பிடித்தமான ஏதோ ஒன்றை செய்துவிட்டு, தன் பெருமைக்கான அடையாளத்தை அதில் வைத்துவிட்டு, அதிலையும் சில நேரம் அதை மறைத்ததை போல காட்டிவிட்டு நம்ம ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியாது. ஆகவே உங்களுடைய நம்பிக்கையினுடைய ஆழம், இன்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கான ஒரு புள்ளி. நம்பிக்கை என்பது பல காரியத்தை உள்ளடக்கியது. அதில் இன்னைக்கு கிடைச்ச ஒரே ஒரு புள்ளி எது அப்படின்னா தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியோடு நம்ம பயணிக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. நம்முடைய தாழ்ச்சியினுடைய அடையாளங்கள் எங்கெல்லாம் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பரிசோதித்து பார்த்து, ஒருவேளை தாழ்ச்சியினுடைய அடையாளமே என்னிடத்துல இல்லை, வெறும் நம்பிக்கை இருக்கிறது, அல்லது ஏதோ ஒன்று நான் கோயிலில் போய் வேலை செய்கிறேன், அதுவே இது பலன் கொடுக்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன் என்று சொன்னால், கடவுள் அந்த நம்பிக்கையற்ற அந்த ஒரு நற்செயலை தேர்ச்சியற்றவர்களின் செயல் என்றுதான் அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆகவே தேர்ச்சி பெற்று நற்செயல் புரியவே கடவுள் நமக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். தேர்ச்சி பெற்றவர்களுடைய நற்செயல் மட்டுமே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் ஆண்டவர் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஏதோ ஒன்றை செய்து நான் கடவுளை திருப்தி செய்து விடுவேன் என்று நினைக்கிற மனநிலையை விட்டுவிட்டு கடவுளுக்கு உகந்ததை நான் செய்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் முதல் வாசகத்திலே நமக்கு பல அறிவுரைகளை அவர் அளித்து கொண்டே இருக்கிறார். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை, உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நட்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை, அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த வாசகம் முடிகிறது. என்று சொன்னால் ஆண்டவர் செயலாற்றுகிற கடவுள் உங்களுக்காக கண்டிப்பாக செயலாற்றுவார். உங்களுடைய வழிகளெல்லாம் அவர் மாற்றி தருவார். நாம செய்ய வேண்டியதை செய்தா ஆண்டவர் செய்ய வேண்டியதை நமக்கு நிறைவாய் செய்வார். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை இந்த நாளில் புகழ்ந்து போற்றுவோம், ஆராதிப்போம். இறைவன் கொடுத்த கொடைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய உன்னதமான கரத்தில் உயிருள்ள கற்களாக இருந்து நாம் அவருக்கு சான்று பகர்வோம். இந்த சிந்தனைகளோடு பயணிக்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு அற்புதமான அடையாளத்தை, ஆசீர்வாதமான கிருபைகள் நிறைந்த ஒரு கருத்தியலை எங்களுடைய இதயத்தில் இன்று வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவினுடைய
பரிசுத்த நாமம் இதோ மகிமையடைய நாங்கள் அறிவு தெளிவுடையவர்களாய் பயணித்து ஆண்டவர் விரும்பும் விதமான ஒரு சான்று பகருகிற நம்பிக்கையையும் செயலையும் இணைத்து கடவுளுடைய மாட்சிக்காக வெளிப்படுத்துகிற தாழ்ச்சியின் அடையாளங்களாக நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்த இறைவனின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.